ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோனிஷா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொழுக்கட்டை வெரைட்டி ராகி இனிப்பு கொழுக்கட்டை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் நெய், ஒரு 1/4 கப் அளவு வெல்லம். வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா சேர்ந்து வந்துருச்சு. நிறுத்திடலாம். இதுக்கு தேங்காவும் முந்திரி பாதாமையும் வறுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் முந்திரி. இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. அமர்த்திடலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுடலாம். இப்போ நம்ம தட்டில் லைட்டாக நெய் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டையை பிடிக்கலாம். நான் இந்த கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி ஒரு மோல்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எதில் வேணால், எந்த அச்சு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லைட்டாக ஓட்டை போட்டுக்கிட்டு கொஞ்சமாக நட்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஸ்டீமருக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். இது ஆல்ரெடி வெந்துட்டனால ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் ஆனால் போதும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான ஈஸியான ராகி மோதகம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் நட்ஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக பூரணம் ஃபில்லிங் கூட பண்ணிக்கலாம். ராகி நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சில்வர் ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.